வணக்கம் எனது பாரத சுனாமி. மீண்டும் உங்கள் அனைவரும் சதுப்பில் மகிழ்ச்சி. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இந்தியா உட்பட 204 நாடுகள் இதில் கலந்துருக்கு. இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து மொத்தம் 10 தங்கம், 10 வெள்ளி, 20 பிரான்ஸ் வச்சு 40 மெடல் வாங்கியிருக்கு மொத்தம். ஆச்சரியமா இருக்கா? என்ன பொய் சொல்றானா இல்ல பைத்தியம் முடிச்சா என்ன சரிங்களா? உண்மைதாங்க. இது வந்து மொத்தமா நம்ம 1900 இருந்து 2024 வரைக்கும் இது வரைக்கும் வாங்கின டோட்டல் மொத்தம். ஆமா, மொத்தமாவே சேர்த்து நம்ம 40 மெடல் தான் வாங்கியிருக்கோம். அதுதான் நம்ம பெரிய சாதனை. ரொம்ப வருத்தமான ஒரு வேதனையான ஒரு சாதனை தான். இது வந்து ரொம்ப பெருமையா சொல்லிக்கிற விஷயம் கிடையாது. ஏன்னா நம்மளோட அதிகபட்ச மெடல் பார்த்தீங்கன்னா 7 தான். அது போன ஒலிம்பிக்ஸ்ல 7 மெடல் அடிச்சிருக்கோம். அதுல ஒரு கோல்டு, 2 வெள்ளி, 4 தங்கம், 4 பிரான்ஸ். இந்த முறை பாத்தீங்கன்னா இது வரைக்கும் 5 தான் வந்திருக்கு. 5ல 4 வெங்காயம், 1 வெள்ளி. அதுவும் தங்கம் ஜெயிப்பார்னு பார்த்தா நீரஜ் சோப்ராவும் ஜெயிக்க முடியல. அதான் அதிகபட்ச ரேங்கிங்ல வந்தது 48. அதுதான் அதிகபட்ச ரேங்கிங் போன ஒலிம்பிக்ஸ் தான் நம்மளோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். நம்ம அமைச்சதும் ஆள் இங்கிருந்து இப்போ 124 பேர் அனுப்பணும். எல்லா ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துக்கிற மொத்தம் 16 ஈவெண்ட்ஸ் தான் நம்ம கலந்துக்கிறோம். மொத்தம் 32 ஈவெண்ட் இருக்கு. நம்ம கலந்துக்கிறது வெறும் 16 ஈவெண்ட் தான். நம்ம 32 ஈவெண்ட்டுக்கு கலந்துறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நம்ம ஊர்ல மனுஷங்களே இல்லை பாருங்க. ஏன்னா ஒஸ்ட் ஸ்போர்ட்ஸ் சினரி எங்க இருக்குன்னா இந்தியாவில் தான். இவ்வளவு மக்கள் தொகை இருக்கிற நாட்டில், இவ்வளவு இளைஞர் சக்தி இருக்கிற நாட்டில் ஒரு 32 ஈவெண்ட்ல கலந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை. அதுவும் ஒரு ஈவெண்ட்ல இப்போ ஈட்டி எறிது தான் நீரஜ் சோப்ரா மட்டும்தான். ஏன் வேற யாரும் ஈட்டி எறியவே முடியாதா? ஏங்க இப்போ எத்தனையோ வில்லேஜ்ல எனக்குன்னா எல்லாம் பண்ணிக்கணும். அவன் செலக்ட் பண்ணான். இப்போ குறிப்பிட்ட வயசுல ஒரு பையனை செலக்ட் பண்ணி அவனுக்கு ட்ரெயின் பண்ணி அவனை அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனான். அதெல்லாம் இங்க நடக்கிறது கிடையாது. இங்க வர ஸ்போர்ட்ஸ் பண்ணி எல்லாமே இப்போ நீரஜ் சோப்ரா ஆகட்டும், இப்போ இந்த கான்ட்ரவர்சில வினேஷ் போகட் ஆகட்டும், எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்கவுங்க குடும்பம், அவங்க சர்க்கிள், அவங்களோட ஸ்கூல் இல்ல காலேஜ் இந்த லெவல்ல ஒரு இன்ஃபுளுன்ஸ் இருந்தா மட்டும்தான் அவங்க மட்டும்தான் இப்போ ஸ்போர்ட்ஸ்ல மேல வர முடியுதே தவிர, உண்மையிலே திறமை இருக்கிற மாணவர்கள், வில்லேஜ் மாணவர்கள், ஏழை மாணவர்கள் நல்ல திறமை இருக்கும். அவனுக்கு தெரியாமே கூட இருக்கும். நம்ம சில விஷயங்கள் நம்ம பாம்பேல டெல்லி எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா சபர்பன் ஏரியா எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இதுல நடந்துட்டு இருப்பாங்க கேர்ள்ஸ் குச்சி வச்சுட்டு. அவங்க எல்லாம் என்ன மாதிரி ஜிம்னாஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு. இது மாதிரி போய் நம்ம தேடணுங்க. இப்போ கேரளா மாதிரி ஒரு வாட்டர் பாடிஸ் இருக்கிற இடத்துல நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை ஏரிகள் இருக்கு. இங்கெல்லாம் ஸ்விம்மர்ஸ், நம்ம ரோயிங், இந்த ஸ்கல்லிங், அந்த மாதிரி படகு துடுப்பு போடுறது, இந்த மாதிரி நிறைய ஸ்போர்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்தியா ஒரு துணை கண்டம். எல்லா விதமான ஜியாகிரபிக்கல் இதுவும் இருக்கு. ஒரு பாலைவனம் இருக்கு, ஒரு இமயமலை பகுதிகள் இருக்கு, சிம்லா இருக்கு, காஷ்மீர் இருக்கு, அப்புறம் நல்லா தண்ணி வளம் இருக்கிற கேரளா இருக்கு. இன்னும் ஜிம்னாஸ்டிக் ஏற்ற உடல் அமைப்பு இருக்கிற நம்ம சைனீஸ் மாதிரி இல்ல மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கிற மாதிரி உடல் அமைப்பு இருக்கிற நார்த் ஈஸ்ட் கேர்ள்ஸ் இருக்காங்க. இவங்கெல்லாம் நார்மலாகவே அந்த அந்த ஃபிளெக்சிபிலிட்டி இருக்கும். நல்ல உயரமான ஆட்கள், ஆந்திரால கர்நாடகாலாம் உயரமான திடகாத்திரமான ஆட்கள் இருக்காங்க. நம்ம மற்ற ஸ்போர்ட்ஸ், பேஸ்கெட் பால், வாலிபாலுக்கெல்லாம் இவங்கெல்லாம் இது பண்ணுவோம். இப்படி எல்லா விதமான நல்லா ரன்னிங் பண்ண முடிஞ்ச கேரளா அண்ட் தமிழ்நாட்டுல இவங்கெல்லாம் நல்ல ரன்னர்ஸா இருக்காங்க. மலை ஆதிவாசிகள்லாம் பல ஸ்போர்ட்ஸ் நம்ம அவங்க எடுத்து வரும். ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு மலையில எல்லாம் ஏறி இறங்காதால அந்த அளவுக்கு அவங்களுக்கு லங் கெப்பாசிட்டி எல்லாம் இருக்கும். இவ்வளவு கொட்டி கிடக்குது. எங்க திறமை கொட்டி கிடக்குது. செலக்ட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு அங்க ட்ரெயின் பண்ணி ஒரு இடத்துல நிறுத்துறதுக்கு ஆள் இல்ல. அதுக்கு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லைன்னும் போது ரொம்ப ரொம்ப வேதனையான விஷயங்கள். இந்தியா மாதிரி ஒரு மக்கள் தொகை இருக்கிற நாடு குறைந்தபட்சம் ஒரு 50 மெடல்லாம் அடிக்கணும். ஒரு 20 கோல்டு, அதர்வைஸ் 10 கோல்ஸ், 20 சில்வர்ஸ், 20 பிரான்ஸ்னா அடிக்கணுங்க. இது கூட அடிக்கலனா நம்ம இவ்வளவு மக்கள் தொகை இருந்து இவ்வளவு வளர்ச்சி இருந்து பெர் கேபிட்டா இன்கம் இவ்வளவு இருந்து எல்லாத்துலயும் வளர்ந்துட்டு ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு ஒரு வீக்கான கண்ட்ரியா இருக்கணும்னா ரொம்ப ஒரு அவமானகரமான ஒரு விஷயம். ஏன்னா நான் 2021 நடக்கும் ஒலிம்பிக் வந்து 21 தான் நடந்தது. அதுல நான் நினைச்சது சரி பரவாயில்ல, ஒரு சூப்பர் பரவாயில்ல இதுலயே வந்துருவோன்ட்டு. பட் இந்த ஒலிம்பிக்ஸ் ஃப்ரஸ்ட்ரேட்டிங்கா இருக்கு. ரொம்ப ஏமாற்றம் தான். ஏன்னா மல்யுத்த வீராங்கனைகள் இஷ்யூ, அவங்களுக்கு வெயிட் ஏறி போச்சு. இதுல அரசியல் பண்றாங்க தவிர
கொஞ்சமான நம்ம போன 10 ஆண்டுல தான் ஸ்போர்ட்ஸ் முன்னேறி வந்திருக்கும். அபினவ் பிந்திராவுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு ஸ்போர்ட்ஸ்ல ஒலிம்பிக்ல நம்ம முன்னேறி வந்திருக்கோம். ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ஒலிம்பிக் தான் ஒரு உலக லெவல்ல ஒரு பெஞ்ச் மார்க் வந்து நம்ம அதுல அதிகபட்ச மெடல் வாங்குறது தான் நம்மளோட பெரிய குறிக்கோளா இருக்கணும். சைனா பாத்தீங்கன்னா அவங்க 1952 தான் முதல் ஒலிம்பிக்லயே கலந்துக்கிறாங்க, அதுல 0. அந்த ஒலிம்பிக்ல இந்தியா 2 மெடல் அடிச்சிருக்கு. நல்ல ஞாபகம் வச்சுங்க. சைனா 0ல இருந்து இப்போ அவன் வந்து ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் பிளேஸ் மேல அவன் இறங்குறதே இல்லைங்க. நம்மளோட கொஞ்சம் தான் அவங்களுக்கு ஜனத்தொகை அதிகம். ஆஸ்திரேலியா எடுத்துங்க, வெறும் 3 கோடி பாப்புலேஷன். அவன் வந்து ஒரு 40 மெடல் கிட்ட அடிக்கிறாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் 3rd 4th அது மாதிரி வராங்க, எல்லா ஈவெண்ட்லயும் எல்லா வருஷமும். ஜப்பான் எடுத்துங்க, ஜப்பான் வந்து அவங்க அமிச்சது 400 பேரு, ஆனா ஒரு 30 மெடல்ஸ் அடிச்சிட்டாங்க அவங்களும். நம்ம அனுப்புறதே ரொம்ப கம்மியா அனுப்புறோம். 16 ஈவெண்ட்ஸ் தான் அனுப்புறோம். 32 ஈவெண்ட்ஸ்க்கும் நம்ம ஆளை ரெடி பண்ணோம். ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒரு 10 பேர்னா அனுப்பலாங்க. இருக்கிற ஜனத்தொகை எல்லாம் ட்ரெயின் பண்ணுங்க. டேலண்ட் இல்லாம இல்ல, ஹண்ட் பண்ணுங்க, வில்லேஜுக்கு போங்க. நீங்க பணம் இருந்தாதான் ஸ்போர்ட்ஸ்ல வர முடியுன்ற நிலைமையை மாத்துங்க. இன்னொரு விஷயம், நீங்க ஸ்போர்ட்ஸ்ல நேஷனல் லெவல்ல லீக்ல எல்லாம் நேஷனல் லெவல்ல ஆடினாலே ஒரு போஸ்டிங் கொடுத்துறாங்க, கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துறாங்க, பேங்க்ல ரயில்வேல எல்லாம் கொடுத்துறாங்க, அவன் செட்டில் ஆயிடுறான். அதுக்கு மேல அவன் வளர்றது இல்லை. ஏன்னா நம்ம தோனி கூட பாத்தீங்கன்னா டிடிஆரா இருந்துட்டு தான் உள்ள வந்தார். அவர் இந்தியன் டீமுக்கு வரது முன்னே டிடிஆர் ஆயிட்டார். இப்படி சிலர் தான் அதுக்கு மேல அந்த ஒரு பேஷன் இருக்கிறவங்க தான் மேல அது தாண்டி வருவாங்க. ஒரு சிலர் எல்லாம் போதுங்க நம்மளுக்கு ஒரு வேலை கிடைச்சா அந்த செட்டில் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி கொடுக்காம ஏசியன் கேம்ஸ்ல ஒரு கோல்டோ ஒரு சில்வர் அடிச்சாலோ, அதர்வைஸ் ஒலிம்பிக்ல ஒரு மெடல் வாங்கினா மட்டும்தான் உனக்கு கவர்மெண்ட் ஜாப்ன்ற மாதிரி நம்ம பண்ணணும். மத்த நேஷனல் கேம்ஸ் எல்லாம் வாங்கினா உனக்கு ஹெல்ப் பண்றோம், ஸ்டைபண்ட் கொடுக்குறோம், உனக்கு மேல வரதுக்கு ஹெல்ப் பண்ணணுமே தவிர, நீங்க நேஷனல் லெவல்லே உனக்கு வேலை கொடுத்து அவனை உட்கார வச்சுட்டீங்கன்னா நிச்சயமா அவங்க எல்லாம் எந்த ஒரு ஈவெண்ட்டுக்கும் திருப்பி வர மாட்டாங்க. பாதி பேர், ஒரு 80% பேர் அங்கேயே சோம்பேறி ஆகிட்டு அடங்கிடுவாங்க. ஸோ இத மாதிரி நிறைய விஷயங்கள் மாற்றணும், டேலண்ட் ஹண்ட் பண்ணணும். இந்த அவமானத்தை துடைக்கணும். 2028லயாவது இந்த அவமானத்தை துடைக்க மோடி அரசு முயற்சிக்கணும். ஏன்னா இந்த எலெக்ஷன்னால இந்த வருஷம் கான்சென்ட்ரேஷன் பண்ணலையா மோடி கவர்மெண்ட்னா எனக்கு தெரியல. 2021 நடக்க வேண்டிய ஒலிம்பிக், டோக்கியோ ஒலிம்பிக்ல நல்லா பண்ணாங்க. அதுல இருந்து ஒரு ஸ்டெப் மேல போயிருக்க இறங்கினது ரொம்ப ரொம்ப ஒரு அவமானமா இருக்கு. சைனா அளவுக்கு நம்ம வாங்கலனா கூட, ஏன்னா ஒரு 70க்கு மேல போயிட்டான். நம்ம அந்த அளவுக்கு வாங்கலாம், ஒரு 20-25 தான் தாண்டி இருக்கு இந்த தடவை, முடியல. நிச்சயமா அடுத்த தடவை நம்ம 50 மெடல்ஸ், 100 கூட எய்ம் பண்ணலாம், தப்பு கிடையாது. 50 வந்து பாசிபிள். நம்ம அந்த அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு கண்ட்ரி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டேலண்ட் பொட்டன்ஷியலை எடுத்துட்டு வந்து ட்ரைனர்ஸ்க்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுங்க, கோச்சஸ் வெளியிருந்து எடுத்துட்டு வாங்க. எல்லா ஸ்போர்ட்ஸ்க்கும் ஆளை ரெடி பண்ண முடியும். அந்த அளவுக்கு இங்க டேலண்ட்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு இந்தியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு வெறியும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ல வெறி இல்லாத ஆட்கள் எதுவும் கிடையாது. கிரிக்கெட் வந்து சிலர் சொல்லுவாங்க கிரிக்கெட்டால் அழிஞ்சது. கிரிக்கெட்டால எந்த ஸ்போர்ட்ஸ் அழிஞ்சது இல்லைங்க. கிரிக்கெட் வந்து ஏன்னா அதுவும் ஒரு ஸ்போர்ட் தான். அதுலயும் ரன்னிங் இருக்கு, டைவிங் இருக்கு, எல்லா விதமான அத்லெட்டுக்கும் அதுலயும் நம்ம இருக்கு, அதுலயும் யூஸ் பண்றாங்க பிளேயர்ஸ். சோ அதுல இருந்து நீங்க இதுக்கு ஆள் எடுக்க முடியும். கிரிக்கெட்டால எதுவுமே அழிஞ்சிடாது. சில சொல்லுவாங்க ஹிந்தியால மத்த லாங்குவேஜ் அழியும், அது மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சோ கிரிக்கெட்டும் விளையாடணும், கிரிக்கெட்டும் ஃபேமஸ் ஆகட்டும். ஃபுட்பாலும் நம்ம ரொம்ப ரொம்ப லெஸ் கான்சன்ட்ரேஷன் தான். அதனால இங்க வந்து இப்போ ஹாக்கில வெங்கலம் வென்றதுக்கு ஐயோ 52 வருஷத்துக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க. இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்குங்க. வெங்கலத்துக்கெல்லாம் கொண்டாடணும்னா அவங்க வெங்கலம் போதும்னு நினைச்சிருவாங்க. அதுக்கு மேல கோல்டெல்லாம் ஜெயிக்க தேவைப்பா. வெங்கலம் வந்தாலே நம்ம ஆளுங்க தூக்கி கொண்டாடுறாங்கன்னு நினைப்பாங்க. ஸோ நம்ம ஏம் கோல்டா இருக்கணும். அதுக்கு மேக்சிமம் நம்பர்ஸ் அடுத்த 2028 ஒலிம்பிக்ஸ்ல குறைஞ்சது 400 பேராவது நம்ம அனுப்பணும். ஒரு 50 மெடலுக்காவது எய்ம் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்க்கும் 32 ஈவெண்ட்ஸ்க்கும் ஆர்டர் பண்ணணும். இதெல்லாம் செய்தால் ஒலிம்பிக் கமிட்டி செய்ய வேண்டும். பிடி உஷா அவர்கள் அவங்க நல்ல பிளேயர் தான், அவங்க நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் உமன் தான். பட் அவங்க சாதிக்கல இந்த தடவை. அடுத்த தடவை அவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கலாம், பட் சாதிச்சு காட்டணும். 2028 இந்தியா 50 மெடல். பிளேசிங் ரேங்கிங் எல்லாம் விட்டுருங்க, மற்றவங்க எவ்வளவு ஜெயிக்கிறான்ற முக்கியம் இல்லை. நம்ம 50 மெடல் டார்கெட் பண்ணணும், அச்சீவ் பண்ணணும். இந்தியாவை தலை நிமிர்ந்து ஸ்போர்ட்ஸ்லயும் ஒரு வல்லரசா மாற்றணுன்றதான் என்னுடைய. அது வந்து பெரியவர்கள் முடிவு பண்ணணும். இது என்னோட ஆதங்கம் கொட்டிட்டேன். இது பார்க்க வேண்டியவர்கள் பார்த்து அதை செய்ய வேண்டியதை செய்யணும்ன்றது என்னோட வேண்டுகோள். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.